ராணி. நான் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சரா 17 வருஷம் ஒர்க் பண்ணேன். பாருங்க, நான் டீச்சிங்க விட்டுட்டு வெளியில வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும், பெருசா சாதிக்கணும், நம்ம பரம்பரையிலே யாரும் சம்பாதிக்காத மாதிரி நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு வரும்போது, நான் போன மார்க்கெட்டிங் எல்லாம் என்ன நொந்து நூடுல்ஸ் ஆக்கிட்டாங்க, நோகடிச்சுட்டாங்க. அப்பா சாமி மறுபடியும் டீச்சிங்கே ஓடிடலாம் சாமிங்கிற நிலைமை தாங்க. ஏன்னா இந்த பக்கம் பண்ணா அந்த பக்கம் மேட்ச் பண்ண முடியல. இந்த மாசம் பண்ணா அடுத்த மாசம் 0 ஆயிடுது. ஸோ இதெல்லாம் பார்த்தா, ஐயோ சாமி இதுக்கு பெஸ்ட் டீச்சிங்கே பரவாயில்லடான்ற நிலைமை வந்துருச்சு. அப்படிதான் பார்த்து கடைசியா இந்த ரொபோடெக் நிறுவனம் கிடைச்சது. உண்மையிலேயே ரொபோடெக் மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் வந்து இவ்ளோ ஈஸியா ஒரு பிளான் நான் பார்த்ததே இல்லைங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. ஸோ பல படிக்கட்டுல ஏறி ஏறி ஏறவே முடியாம கீழே இறங்கி இறங்கி தான் நான் இந்த பிளாட்ஃபார்ம்குள்ள வந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியில போகாம வீட்டுல இருந்தபடியே, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு 1 இயர்ல நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னா நம்பவே முடியல. என்னாலேயே நம்ப முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.